ஷேய் எப்பா காற்று பகவான் வர்ண பகவான் ஒரு தக்க தண்டனை கொடுக்காதனால பயமில்லாமல் போகிறான் அரசியல்வாதி. என்ன காரணம்? அந்த செத்த பேய் பேப்பர் ஆடம்பரம் வண்டி வீடு வாசலை வச்சு பயமில்லாமல் போகிறான். மானிட பிறவி ஆணும் பெண்ணும். உலக நாடு கூட முக்காடு தொப்பி அவனுக்கு தெரியும். ஐயா போயிட்டாரு, உட்காந்துட்டாரு கைலாசத்தில். அவன் அப்படியே மண்ணிக்கு நிற்கான். எல்லா நாட்டுக்காரன் முக்காடு தொப்பி பாகிஸ்தான்லேருந்து எல்லாம் துபாய் அரபுகான் எல்லாரும் அந்த கண்டார ஒளிமனுக்கு தெரியும். போயிட்டார், உட்காந்துட்டார். தமிழ்நாட்டில் அவர் இருப்பு இடத்துல கைலாசத்தில் உட்காந்துட்டாருன்னு அந்த கண்டார ஒளிமனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கார குதிமே நாக்கு ரெண்டையும் இழுத்து விடுதானா? இவனுக்கு தமிழ்நாடு முழுவதும் கை வைக்க வேண்டியதை கை வச்சுத்தான் முடிப்பார் கடவுள். புரியுதாப்பா? யமதர்ம வெளியே கிளம்புவான். புரியுதா? கையை எடுக்கிற மாதிரி இல்லை. சுற்றி ரொம்ப தினவாட்டாக போகிறான் அப்படிங்காரு மானிடப்ப. ரொம்ப தினவாட்டாக போகிறான் சுற்றி. அப்போ இவ்வளோ 5 வருஷம் 1000 வருஷம் கணக்கு போட்டதில் எனக்கு நடக்கலை. எனக்கு பேப்பர் செத்த பேய் பேப்பர் என் வீட்டில் குமிதான் மாளிகை கட்டி தான் நான் இடத்த வாங்குதோம்னு நினைக்கான். விளையாட விடுவார் கடவுள். கழுத்து முட்டை ஒரு ரோமத்து வரைக்கும் விளையாட விடுவார். அந்த ரோமத்தில் தூக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான்ப்பா. புரியுதா? நீங்களாம் விட்டுட்டீங்க. காற்று பகவான் வர்ண பகவான். சரியா? கணக்கு போட்டாச்சு. எல்லாம் உட்காந்துருக்கீங்க. இப்போ யமதர்ம வெளியே கிளம்புதான். இப்போ தான் பதவி கொடுத்துருக்காரு. இந்த செம்மத்தில் பூமியிலேருந்தே நான் குடும்பத்தோடு உட்காந்து அரசியல்வாதியாக எப்படி களை எடுக்கணும்னு அப்பலே உத்தரவு விட்டுட்டார் கடவுள். உங்கள் சத்தியம்பா.